திரை உலக மார்க்கண்டேயன் சிவக்குமார். திரை உலகத்தின் மார்க்கண்டேயன் சிவக்குமார். இந்த பெயரை இதற்கு முன்னும் பின்னும் எவரும் பெற்றதுமில்லை, பெறப்போவதுமில்லை. இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் புரட்டிப் போடும் ஆற்றல் மிக்க தமிழறிவு. நடிகர் என்பதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான மேடைகளில் திரைத்துறையின் முன்னோர்களை, மூத்தவர்களை, முடிசூடா மன்னர்களை இனம் கண்டு, அகம் கண்டு, அவர்தம் முயற்சி கண்டு அடைந்த முழு வெற்றி கண்டு நம் போன்றோர் அறிந்திருக்க வேண்டிய ஆனால் அறியாத பல தகவல்களை சட்டென எடுத்துரைத்து பலரின் மனங்களையும் கவர்ந்துவிட்ட வசீகர பேச்சாளர். அதே சமயம் நடிகர் சிவக்குமார் புள்ளி விவரங்களை அள்ளி வீசுகின்றவர் அல்ல, உள்ளுக்குள் உள்ள ஓர் புள்ளியை தேடுகின்றவர். வறுமையில் கழிந்த இளமை, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஓவிய கால நாட்கள், ஆரம்பகால திரையுலக அவமானங்கள் எல்லாமே அழகிய படிப்பினை, துணிவை தந்தது இவருக்கு. காசிக்கவுண்டன் புதூரில் பிறந்த இவரின் கலைப்பயணத்தில் கடந்து வந்த மைல் கற்கள் வெறும் கற்கள் அல்ல, விலை மதிப்பில்லாத நவரத்தன கற்கள். வாலி, கண்ணதாசன், மருதகாசி பாடல்களை இன்னமும் இதயத்தில் சுமந்து திரியும் பழைய பாடல்களின் பரம ரசிகரும் கூட. பீஷ்மர் குறித்து பிரமிக்கும் சிவக்குமார், கண்ணனை காதலிக்கும் சிவக்குமார், கர்ணனை நேசிக்கும் சிவக்குமார், நீண்ட நெடிய இதிகாசமான மகாபாரதத்தை 2 மணி நேரத்திற்குள் எடுத்துரைக்கும் வல்லமை படைத்த காவிய பேச்சாளர், காவிரியை கமண்டலத்தில் அடைத்த அகத்தியர் போல. இசை, நடனம், இலக்கியம், சமயம், சிற்பம், கலைகள் அனைத்தையும் ஓவியங்களில் உள்ளடக்கும் அந்த ரசனை, அந்த தனித்திறமை மெச்ச வைக்கிறது, மெய் சிலிர்க்க வைக்கிறது. சரளி வரிசையும் சாஸ்திரிய சங்கீதமும் 72 மேலகர்த்தா ராகங்களையும் கரைத்து குடிக்கவில்லை. ஆனால் இதையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவர் கூட அசந்து போகும் அளவிற்கு ஒரு சங்கீத வித்வானாக அசத்தினார் சிந்து பைரவியில். கலைவாணியே கலைவாணியே உனைத்தானே அழைத்தே உயிர் தீயை வளர்த்தே. ஆனால் நிஜ வாழ்க்கையில் 70 தாண்டியும் இன்னமும் நேர்மையாக, ஒழுக்க சீலனாக இந்த மண்ணில் தான் வாழ்ந்து பெற்ற அனுபவங்களை தமிழ் மக்களோடு பகிர நினைக்கும் ஓர் எளிய பண்பாளர் நடிகர் சிவக்குமார். உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72 எழுதி போயிட்டாங்க. நான் 75 வயசுல நிற்கின்றேன். 70 வயசுல மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம். அது 2 மணி நேரம் மகாபாரதத்தை 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம உங்களமா இளைஞர் 5000 பேர் ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசினா அது காரணம் அந்த ஒழுக்கம். இவரின் உலகம் சிறியது, அதில் இவரின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. 7 ஆண்டுகள் ஓவியம் தீட்டியவர், 40 ஆண்டுகள் 50 இயக்குநர்களின் படங்களில் பணியாற்றியவர், 87 கதாநாயகியுடன் இணைந்து நடித்தவர். ஆனாலும் இதில் புலகாங்கிதம் அடையாமல் இன்னமும் யாரும் நெருங்க முடியாத இலக்கியங்களையும் வரலாற்றையும் வாழ்க்கையையும் புரட்டி போட்டு புதிய கோணத்தில் அதை உரையாக்கும் முயற்சி கொண்ட வித்தியாச மனிதர். 10,000ற்கும் மேலான கம்பனின் பாடல்கள், அதில் 1000 பாடல்கள் படித்து 100 பாடல்களை தேர்வு செய்து கம்பராமாயண கதையை அந்த 100 பாடல்களுக்கிடையேயும் நூல் இழை போல் வரவழைத்து பேச்சு மொழியில் 2 மணி 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கும் அந்த வல்லமை. 3 மணி நேரத்திற்குள் ஒரு சிறு குறிப்பை கூட முன்வைத்துக் கொள்ளாமல் மகாபாரத இதிகாசத்தை அள்ளி தெளிக்கும் முறை வீச்சு சாதாரண சாதனை அல்ல. நடிகர் சிவக்குமாருக்கு 10,000 பேரை மகிழ்விக்க பல மணி நேரம் பேசவும் தெரியும். 10 நாட்கள் யாரோடும் பேசாமல் தனிமையில் இனிமை காணவும் முடியும். திரை உலக மார்க்கண்டேயன் சிவக்குமார். நீண்டகால திரை வாழ்க்கையில் 192 படங்களுக்கு மேல் நடித்தவர் சிவக்குமார். ஆனால் இந்த சினிமா அந்தஸ்தை விட 9 ஆண்டுகள் தான் வாழ்ந்த ஓவியர் வாழ்க்கையை பெரிதாக மதிக்கின்றவர். நடிகர் சிவக்குமார் என்பதை விட ஓவியர் சிவக்குமார் இதை உயர்வாக நினைப்பவர். 10,000ற்கும் மேற்பட்ட ஓவியங்கள், இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அஜந்தா, எல்லோரா, டெல்லி குதுப் மினார், திருவண்ணாமலை, திருப்பதி, திருச்சி, மதுரை, செஞ்சிக்கோட்டை, கன்னியாகுமரி உட்பட பல வரலாற்று தலங்களை நேரில் கண்டு அங்கேயே தங்கி கோயில்களையும் இயற்கை எழில் நிலவொளி காட்சிகளையும் அற்புத ஓவியங்களையும் தீட்டியவர். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் 1வது பிளாட்பார்ம் வரைய 2 மணி 30 நிமிஷங்கள். கொளுத்தும் கோடை வெயில் சோதிக்கத்தான் செய்தது, ஆனாலும் வரைந்து முடித்தார். கந்தன் கருணை படப்பாடல்கள்,
அத்தனையிலும் நடிகர் சிவக்குமார் காட்சி அல்ல ஆட்சி. படப்பாடல்கள் என்பதையும் தாண்டி பண்பாட்டு பாடல்களாக 20ஆம் நூற்றாண்டின் தேவாரங்களாக ஒலிக்கும் கீதங்கள். இப்படி திரைத்துறையில் நடிகர் சிவக்குமாரின் திரைத்தடங்களை உரைக்க இத்தருணத்தில் நேரமேது. சினிமா என்ற மாயாபஜாரில் நடிகர் சிவக்குமாரின் மகத்துவங்கள் எத்தனை எத்தனை. பல அரங்குகளில் இவர் நிகழ்த்தும் உரைகள் பல டிவி சேனல்களில் பண்டிகை தினங்களில் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்புவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விடுகின்றன. அப்படி மக்கள் விரும்பி கேட்கப்படும் சுவாரஸ்ய பேச்சாளராகவும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் நடிகர் சிவக்குமார். ஆனாலும் வாழ்வில் முன்னேறிய பிறகும் தன் ஆரம்பகால நாட்களை பொக்கிஷ புதையலாக நெஞ்சில் நிறுத்தி வைத்திருக்கிறார். சூலூரின் ஆரம்பகால பள்ளி வாழ்க்கை, திருச்சி சாலையின் பள்ளிக்கூட குறும்புகள், பழனி பாத யாத்திரை, விபூதி வாசனை, பஞ்சாமிர்த சுவை, அசுர பசியில் அமிர்தத்தை மிஞ்சும் புலிசாத ருசி, எதையும் மறக்கவில்லை திரையுலக மார்க்கண்டேயன். தமிழின் இன்றைய ஆளுமைகளில் மட்டுமன்றி சூர்யா, கார்த்தி போன்ற இன்றைய இளம் தலைமுறையின் தந்தையாக அறியப்படுவதோடு இன்றைக்கு மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்றார் நடிகர் சிவக்குமார். அறக்கட்டளை மூலம் 35 ஆண்டுகளாக கல்வி உதவிகள், திரைத்துறையில் எத்தனை விருதுகள், ராஜபாட்டை தொடங்கி பல நூல்கள், சொல்லி முடிக்க நேரமில்லை என்பது நிஜம். மொத்தத்தில் திரை உலக மார்க்கண்டேயன் சிவக்குமார் வாழ்வும் வாக்கும் தவ வடிவமும் கம்பீரமும் கனிவும் நிறைந்த மகோன்னத மனிதர்.